ஹாய் ஹலோ வணக்கம். மண்டே ஈவினிங் கவினை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணலான்னு போயணும். அவர் வந்து திடீர்னு அம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேனேம்மா அப்படின்னு கேட்டான். சரி குழந்தை கேட்குறானே வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு சரி விளையாடுறா அப்படின்ட்டு விளையாட வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் சறுக்க மரம்லாம் ஏறி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு வந்தான். சரி போகலாம் சாமின்னொன்னே வந்தாச்சு. ஈவினிங் வந்து அம்மா கூட வெளியில் போயிருந்தோம் ஒரு வேன் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வருது, கண்டிப்பாக நான் என்னங்கிறது உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். கவின் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் சீட்டில் உட்காந்து செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு நல்லா அடுக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து கவினுக்கு ஆட்டோவில் போகிறது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நாங்களுமே வெளியில் போயிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போனோம். ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து முருகர் கோவிலுக்கு போகலாம் ஆடி கிருத்திகைக்கு அப்படின்ட்டு கிளம்புனோம். இவர் வந்து ஏதோ ஒரு மலை மேலே இருக்க கோயில் கூப்பிட்டு போகிறேன்னாரு. அப்புறம் இருட்டாயிருச்சுன்னு நாங்கள் மலை சுற்றுற வழியில் இருக்க முருகர் கோவிலுக்கே போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. மான் வந்து நாங்கள் அங்கே எப்போயாச்சும் இனிஷியலாக வந்து எங்கேயாச்சும் தான் இருக்கும். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் மான் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு முருகர் வந்து ஊர்வலம் போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. அப்படியே சாமியும் கும்பிட்டு இந்த போட்டி வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரட், அதனால அந்த போட்டியுமே வாங்கிட்டு அப்படியே போய் நன்னாரி சர்பத் குடிக்கலான்னு குடிக்க போனோம். ஒருத்தர் வந்து பன்னீர் சோடா தான் வேணும்னு அடம் பிடிச்சி ஃபுல்லாக குடித்தார். நம்மளுக்கு ஷேரிங்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அவரே ஃபுல்லாக குடித்து முடிச்சிருவார். அப்புறம் வந்து மல்லாட்டையும் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் கவின் பாப்கார்ன் வேணும்னு கேட்டோடனே பாப்கார்னும் வாங்கினோம். நைட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்சல் நான் சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே அப்பாவும் பையனும் போய் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து இந்த ஷாப்பில் வந்து அவனுக்கு இந்த கயிறு கட்டி இப்படி சுற்றுவோம்ல, நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப நான் நிறையவே கடையில் வாங்கியிருக்கேன். அந்த மிட்டாய் வந்து இவனுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அது அவன் ஞாபகம் வச்சு போய் அவங்கக்கிட்ட கேட்டான். அந்த வாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது ரொம்ப சவுண்டாக கொரன்னு இருந்ததுனால நான் அது உங்களுக்கு காட்டல. அவர் வந்து 2 மிட்டாய் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்க சொன்னார். அவர் வந்து ஞாபகம் வச்சு கேட்குறான் அப்படின்னும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு அம்மாவாக வந்து எனக்கு அந்த நேரத்தில் இவன் பாரேன் என்ன இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம் சுற்றி பார்த்துட்டு. அப்புறம் இவர் வந்து சுத்தந்து போதும்டா சாப்பிட ஆரம்பிடான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து என்ன இருக்குது ஓப்பன் பண்ணுமான்ட்டு அதுவுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அது வந்து ஒரு வீலில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த வீல் வந்து அப்படியே ஃப்ளை ஆகுற மாதிரி இருந்தது. அதையுமே வந்து 3 பேருமே வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இவருக்கு வந்து வைக்கவே தெரியல கவினுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. இவருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அப்புறம் எங்களோட பார்சல் சாப்பாடும் வந்துருச்சு. நாங்களும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அழகாக எங்களோட டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.